வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் மூலிகையெல்லாம் பதிவில் காமிச்சேன் இல்லையா, அந்த மூலிகை எல்லாத்தையுமே முறைப்படி 7 சிலைமண் சுற்றி புதுமண் சட்டியில் புடம் போட்டுக்கிருக்கேன். ஒரு புடம் போடுறதுக்கும் கண்டிப்பாக பஞ்சப்பூச்சியை பார்த்து நல்ல உரைகளை பார்த்து தான் போடணும். எனக்கு அரசு பச்சை நடக்கும்போது இன்றைக்கி நான் புடம் போடுறேன். வளர்பிறை பௌர்ணமி நாளைக்கு இன்றைக்கி நான் புடம் போடுறேன். புடம் போட்டு நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு புனுகு, கோரஜனை, அத்தரு, ஜவ்வாது, அரகஜா இதெல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரம், ஒரிஜினல் பசு நெய் இதெல்லாம் சேர்த்து நாளைக்கு அரைக்கணும். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா சர்வ தேவதைகளும் வசியமையும், இன்னொன்று பார்த்திங்கன்னா சர்வ ஜனங்களும் தொழில் வியாபாரங்கள் மற்றும் கோர்ட்டு வழக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்துக்கும் வெற்றிகரமாக உண்டாகிறதுக்கு செஞ்சுக்கிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மைகளாக பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். சிவனார் வேம்பு குளித்தைலம், சிவனார் வேம்பு குளித்தைலம்ன்ற ஒரு தைலம் இழக்கிற பதிவு உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த மாதம் மாந்திரிக பயிற்சி போடலாம்னு நினச்சிருக்கேன். சிஷியர்களுக்கு தீட்சையும் விநாயகர், முருகப்பெருமான், வாழை பரமேஸ்வரி மற்றும் அவங்க என்னென்ன தேவதையை கேட்குறாங்களோ அந்த தேவதைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம், உபாசனை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 21 பேருக்கு மாந்திரிகம் இலவசமாக கற்றுக் கொடுக்கலாம். அந்த மாந்திரிகமே அடிப்படையே எனக்கு இன்னும் எடுக்கவே இல்லை, ஆனால் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு விநாயகர் எந்திரம், குடுவை, யானை வணங்கி மூலிகை காமிச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் செய்து உபாசனையாக கொடுக்கலாம்னு இருக்கிறேன். 21 பேர்த்த செலெக்ஷன் பண்ணி எடுத்து அது 21 பேர்த்துக்கு தீட்சை கொடுத்து பண்ணலாம்னு நினச்சிக்கிருக்கேன். அது கண்டிப்பாக முன்பதிவு வேணும். நான் மாந்திரிக பயிற்சி என்றைக்கு போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். முன்கூட்டியே நான் 21 பேர் தரலாம் நினைக்கிறேன். அந்த முன்கூட்டியே யார் யார் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நான் ரெடி பண்ணியிருப்பேன். இலவசமாகண்டா நான் சில திங்ஸ் எல்லாம் கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் பணம். மைக்கோ எந்திரத்துக்கோ இதுக்கெலாம் பணம் இல்லை. ஒரு தீட்சை பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழைப்பழம், தேங்காய், பத்தி, சுட, வெத்தலை பாக்கு, அவல் பொடிகளில் படையல் சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் நான் வாங்க முடியாது இல்லையா. அதனால் அந்த பயிற்சிக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது மட்டும்தான் சொல்லணும். அதிகமாகலாம் இருக்காதுங்க. ஏதோ அந்த பூஜை சாமான் எவ்வளவோ அந்த இதுக்கு மட்டும் 21 பேர்த்துக்கு வாங்கிட்டு சித்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுற நபர்கள் முன்பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்போ நான் போடுறதுன்றதை நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.